வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம சிறப்பு பதிவுகள், அதாவது ஜூலை மாதத்துல இந்த ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் மகர ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் ஜூலை மாதத்துல, ஒவ்வொரு கிரகங்களும் மாற்றம் அடையும் போது, அந்த கோச்சார நிலவரப்படி மாறும்போது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல பலன்கள் எப்படி இருக்கும்னு நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு தெய்வ வழிபாடு, கோச்சார நிலவரப்படி நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய அந்த தெய்வம், அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆன்மீக பரிகாரங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான், 3ஆம் இடத்தில் ராகு பகவான், 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 5ஆம் இடத்தில் குரு பகவான், 6ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் புதன், 9ஆம் இடத்தில் கேது பகவான். இதுதான் மகர ராசி அன்பர்களுடைய மாத கிரக அடைவுகள். இந்த மாதத்தில் மகர ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்ரம் பெற்றாச்சு. அந்த வக்ரம் ஆனதுனால இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலில் கஷ்டப்படுறீங்களோ இல்லையோ, மகர ராசி அன்பர்கள் இப்போ உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட ரொம்ப குறைவாக தான் இருக்குன்னு சொல்லணும். என்னைக்கு உங்களுடைய ஜென்ம சனி உங்களை விட்டு விலகி போச்சோ அன்னையிலிருந்து அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பாதி அளவு உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த மகர ராசி அன்பர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக தீவிரமாக ஆகக்கூடிய ஒரு நாட்களாக தான் கடந்த 4 மாதங்கள் இருந்துட்டு இருக்கு. எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டோம், ஆனால் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அது எப்போதுமே நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும், நம்மளால அந்த குடும்பத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் என்னைக்கு நினைத்தீங்களோ அன்னையிலிருந்து உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு 4 மாதத்தில் ஒரு குடும்பத்தில் இந்த அளவுக்கு தீவிரமாக ஒரு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது இந்த 4 மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் எல்லாமே மாத கிரகங்கள்லேருந்து வருட கிரகங்கள் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே அந்த 2ஆம் இடத்தை கடக்கும் போது இவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு 4 மாதத்தில் வந்துருச்சு. அதுவும் இப்போ இந்த கடந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் ராகுவோடைய சேர்க்கையும் பெற்றிருக்கிறார். தனித்த ராகுவா இருக்கிறாரு. நீங்க இங்கே சனி பகவான் தனித்த சனியாக இருக்கும்போது அந்த அடுத்தடுத்த இடத்திலேயே உங்களுக்கு 2 கிரகங்கள் இருந்தால் அது சேர்க்கை பெற்ற கிரகங்களாக மாறிவிடும். அப்போ சனி ராகு சேர்க்கை இருக்கும்போது குடும்பஸ்தானத்தில் மிக பெரிய அளவு பாதிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா ராகுவோடைய ஸ்தானம் பார்த்திங்கன்னா வக்ரமாகி வந்துக்கிட்டே இருக்கிறார். இந்த சனி முன்னோக்கி நகரும் போது இந்த ஜூன் மாதத்தில் மிக அதிக அளவு குடும்பத்தில் 4 மாதத்தில் ஏற்பட்டிருக்கு. அவர் ராகு இப்படி வரார், சனி இப்படி போகும்போது 2 பேரும் சேரக்கூடிய அந்த நேரம் நெருங்கி கொண்டே இருக்கும்போது தான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக போகுது. சில பேர் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாததுனால அந்த டைவர்ஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை, சில பேருக்கு குழந்தை இருந்தும் வரவுகள் இருந்தும் வருமானம் இருந்தும் சொத்துக்கள் இருந்தும் ஏதோ ஒரு தேவையில்லாமல் ஒரு பேசிட்டீங்க, அதுக்கு ஈகோ மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகம். இந்த ராகுவும் சனியும் என்ன செய்வாங்கன்னா எப்போதுமே அந்த ஈகோ ப்ராப்ளத்தை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு கிரகத்தில் ஒரு இடத்துல இருக்கும்போது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அதற்குண்டான பிரச்சனைகளை தான் அதிகமாக ஒரு தூண்டக்கூடிய கிரகங்களாக இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதுதான் கடந்த 4 மாதங்களாக நடந்திருக்கு. ஈகோ பிரச்சனையால் வரக்கூடிய அந்த குடும்ப பிரச்சனைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாரும் நல்லா தான் இருக்கிறீங்க, ஆனாலும் திடீர்னு மருத்துவ செலவுகள் அதிகமாகக்கூடிய நேரம். சில பேருக்கு சனி தசையோ ராகு தசையோ நடந்திருந்ததுன்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த 4 மாதத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த சனி ராகு ஆகப்பட்டது மிக அதிக அளவில் மருத்துவ செலவை கொடுத்துருச்சு. திடீர்னு ஒரு விபத்துக்கள், ஏன்னா மகர ராசி அன்பர்கள் கடந்த 1 வருஷமாக இந்த விபத்துக்களையே நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள்.
இப்போ திடீர்னு குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு விபத்துகள் நடப்பதற்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வியாதிகள், நீண்ட நாள் வியாதி, இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு நீண்ட நாள் வியாதிகள் வருவதற்கும் காரணமாக இருந்திருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இது எல்லாம் ஒரு சோதனையான காலம்தான் சொல்லணும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. என்ன நீங்க தெய்வ வழிபாடு பண்ணி என்ன பிரயோஜனம்? திரும்ப திரும்ப இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சோதனை காலம்லாம் வந்துகிட்டே இருக்கு. இந்த ஜூலை மாதத்துல இதுல இருந்து கொஞ்சம் நிவர்த்தி பெறக்கூடியது கொஞ்சம்தான், அதாவது 25% அளவிற்கு தான் உங்களுக்கு அந்த குடும்பத்திலிருந்து ஒரு நிவர்த்தி கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன் அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஜூன் மாத இறுதியிலேயே சனி வக்கரமாயாச்சு. அடுத்து அந்த ராகு பார்த்தீங்கன்னா வக்கரமாகி வந்துட்டு தான் இருக்கிறாரு. இவர் ரிவர்ஸில் போக போக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இந்த 4ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த மகர ராசி என்பர்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். அவர் அங்க 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குருவோட சேர்க்கை பெற போறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சேர்க்கை பெறுவதனால இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வருவதற்கு உண்டான ஒரு யோகமான ஒரு காலமாக இருக்க போகுது. குருமங்கள யோகம் ஏற்படும் போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கிடைக்க போகுது. 4 மாதத்துல அதாவது தொழில் செய்யக்கூடியவர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அடுத்து உங்களுக்கு ஒரு லேபர் கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மீடியா தொழிலில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடந்த 4 மாதத்தில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெடி ஆகிட்டே இருந்திருக்கும். அதாவது உங்கள் தொழிலுக்கு ஒரு இடம் பார்க்குறது, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருப்பீங்க. ஆனால் அந்த 4 மாதத்தில் அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு எதுவுமே இல்லை. அதாவது செவ்வாய் ஆட்சி பெற்றாலும் பார்த்தீங்கன்னா அதற்குண்டான சாத்தியக்கூறுகள், அவர் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வரும்போது, அந்த செவ்வாய் பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தை கடக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக தேவையில்லாத இழப்புகள் வந்திருக்கும். ஒருத்தர்கிட்ட 7 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அது திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் வேறு இடத்துல அந்த இடத்த புக் பண்ணிட்டீங்க, தொழிலுக்காக வேறு இடத்துல புக் பண்ணிட்டீங்க. இவர்கிட்ட வாங்குறதுக்குள்ள உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சிரமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த மகர ராசி என்பவர்கள். இப்படிப்பட்ட அந்த சொத்து சம்பந்தமாக, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய காலமாக தான் இந்த ஜூலை மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் திடீர் அலைச்சல்கள் வருவதற்கு, ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார். சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதி. அந்த அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது, ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கும்போது, இந்த காலகட்டத்தில் வேலையில் தனியாரில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களை அலக்களிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போங்க, அங்கேருந்து இங்கே வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான சம்பளம் வராது. வருமானம்ன்றது 1ஆம் தேதி போட வேண்டியது 5ஆம் தேதி வரும், 5ஆம் தேதி போட வேண்டியது 10ஆம் தேதி போகும். இப்படி உங்களுடைய அந்த வருமானத்தை வரக்கூடிய டயத்தை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு இந்த ஜூலை மாதத்தில், மகர ராசி அன்பர்களுக்கு மட்டும் இந்த ஜூலை மாதத்தில், இந்த மாதத்தில் வர வேண்டிய வருமானம் அடுத்த மாதம் வருவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி அந்த இடத்துல 6ஆம் இடத்திற்கு வந்துட்டார்னாலே மேலதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே மேலதிகாரிகள் மூலமாக தான் நான் போன மாதம் வேலையை விட்டேன், இன்னும் யார் எனக்கு தொந்தரவு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க இப்போ போய் வேலை கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் அந்த மாதிரியான தொந்தரவுகள் இந்த மாதம் கண்டிப்பா இருக்கும். அதனால அதை ரொம்ப பொருட்படுத்தாமல் நீங்க உங்க வேலையை மட்டுமே செய்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த வேலையில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மகர ராசி என்பர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி குடும்ப பிரிவினைகள் அதிகமாக இருந்திருக்கும். அது எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நேரம். கடன் தொந்தரவு,
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆபரணங்கள் வாங்குவதற்கு மகர ராசி அன்பர்கள் கடந்த ஒரு 4 மாத காலமாக எப்படியாவது நம்ம நகை வாங்கிடணும். ஏன்னா எப்போதுமே வருகின்ற வருமானம் கடனுக்கோ ஏதாவது ஒரு செலவுக்கோ போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. எப்போதான் நம்ம நகை வாங்க போறோம், எப்போதான் நம்ம சொத்துக்கள் வாங்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்துல நீங்க நகை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல, அதாவது 3ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் அங்கிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த மாதத்துல நகை வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குதுங்க. மகர ராசி என்பர்களுக்கு, வெளிநாட்டு வாழ் மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அங்க சூப்பர் மார்க்கெட் பண்றவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அங்கிருந்து பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போகுது. எல்லா ஆர்டர்ஸும் வருவதற்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் மூலமாக, உங்களுடைய நண்பர்கள் மூலமாக, உங்களுடைய உறவினர்கள் மூலமாக, உங்களுக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ அவர்கள் மூலமாக விரிவடைவதற்கு உண்டான ஒரு சாத்திய கூறுகள் இந்த ஜூலை மாதத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு. வேலை செய்யக்கூடியவர்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. உங்களோட உத்தியோகம் நல்லா போயிட்டு இருக்கும், எந்த விதமான ஒரு ஆபத்தும் இல்லை. ஒரு இடமாற்றம் இருந்தால் கூட அதை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த ஒரு மாதம் மட்டும்தான் இருக்கும், அதை மாதிரி புரிஞ்சு வேலை நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான வேலையில் ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்கிறோம். இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் பலன்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க. அதே சமயத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் வழிபாடு பண்ணக்கூடிய அந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த முருகனை நல்லா வழிபாடு பண்ணுங்க. முருகனையும் குருமார்களையும் ஜீவ சமாதி சென்று குருமார்களையும் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய பிரச்சனைகள் என்னதான் நம்ம கோச்சார நிலவரப்படி பார்த்து சொன்னாலும் உங்கள் ஜாதக அமைப்புன்னு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். அந்த மாற்றங்களிலிருந்தெல்லாம் நீங்கள் எப்படி வெளியில் வருவது அப்படின்றத அந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.